students, I am Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு வீடியோட டீடைல்ஸ் என்ன பார்க்க போறோம்னா நம்ம perfusion technology தான் பார்க்க போறோம். So already நான் what next after 12th இந்த இதுல டாபிக்ல several courses பத்தி போட்டுட்டு வரேன். So பேசிக்கா நம்ம மெடிக்கல் சயின்ஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ், அலைடு ஹெல்த் சயின்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அண்ட் நவடேஸ் நான் வந்து ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் உள்ள இண்டிவிஜுவலாக போட்டுட்டு வரேன். ஸோ ஹவு இட் இஸ்னா ஜென்ரலாக வாட் இஸ் அபவுட் த கோர்ஸ் பற்றியும், தென் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த கோர்ஸ், எலிஜிபிலிட்டி அண்ட் டியூரேஷன், selection procedure, colleges available in Tamil Nadu, and then என்னெல்லாம் salary package with the job opportunities, ஹையர் ஸ்டடீஸ் எங்கே பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு கோர்ஸும் நான் எடுத்து போட்டுட்டு வரேன். ஸோ வாட்ச் டில் எண்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்றது யோசிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சர்க்கிளில் இருந்தாங்கன்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நெய்பர்ஸ், இல்லை ரிலேஷன்ஸ் இருந்தாங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு கோர்ஸ் என்னன்னா perfusion டெக்னாலஜி மட்டும் பார்க்க போகிறோம். அபவுட் perfusion டெக்னாலஜி பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ இது எந்த இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அலைட் ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸில் பிஎஸ்சி டிகிரி வரும். அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து என்ன படிக்கிறாங்க, வாட் இஸ் இட் அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஸோ perfusion டெக்னாலஜின்றது நத்திங் பட் studying about the physiology and the pathology of the lungs and the allied respiratory organs of the human body. அதாவது heart functioning as well as lungs, இது ரிலேட்டடா அதோடைய physiology functioning as well as pathology தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக இந்த ரிலேட்டடாக தான் டீட்டெயிலாக படிப்பீங்க அலைட் ஹெல்த் சயின்சஸில் perfusion டெக்னாலஜி கோர்ஸ் அண்டரில். ஸோ இதை படித்தா என்னெல்லாம் ஆகும்னா, இதுக்கு வந்து ஃபிசியாலஜி நம்ம பார்க்கும்போது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு படிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் when it undergoes some disease அப்போ என்னெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதை சரி பண்ணலாம், எப்படி வந்து அசஸ் பண்ணலாம், அது ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக இருக்கா இல்லையான்றதை தான் அடுத்து பார்க்கணும். அதாவது இட் இஸ் அசோசியேட்டட் வித் எக்யூப்மெண்ட், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷனிங் ஆஃப் த லங்ஸ் அண்ட் ஹார்ட் டியூரிங் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் படிப்பீங்க. அண்ட் இந்த perfusion டெக்னாலஜிஸ்ட் ஆப்ரேட் என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் லங்ஸ் ரிலேட்டட் மெஷின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் நெட்டில் போய் பார்த்தாலும் தெரியும். So many instruments are related to the functioning of heart and lungs during the surgical procedure. So and the machines பத்தியும் டீட்டெயிலா படிப்பீங்க. That is why it is called technology. Technology na you are dealing with some techniques to handle for the functioning of the lungs and heart during any problems. அந்த problem condition overcome பண்ண rectify பண்றதுக்கு வேண்டிய machines பத்தியும் நீங்க படிப்பீங்க. And அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய இதையும் நீங்க சேர்த்து தான் இதோட படிப்பீங்க. ஸோ இது மாத்திரம் இல்லை, யூ ஆல்சோ மானிட்டர் த ஆப்டிமல் பிளட் ப்ரெஷர் அண்ட் இன்டர்வென் வித் த pharmacological and mechanical manipulation if something goes wrong to enhance the tissue viability. அதாவது அந்த லங்ஸ் அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் அதோடைய ஃபுல் ஃபங்க்ஷன் படிக்கும் போது அதாவது கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்கும் போது ஹவு டு மேனேஜ், தட் இஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன் கொடுத்து அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறது. அதாவது டாக்டர் மீட் பண்ணி ப்ரொசீஜர் அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வரைக்கும் அதுக்கு நமக்கு வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் எய்டும் நமக்கு படிப்போம். ஸோ எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் இன் அ கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஸோ இதெல்லாம் பற்றி தான் வந்து டீட்டெயிலாக பார்க்கறது தான் perfusion டெக்னாலஜி கோர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அபவுட் த கோர்ஸ். ஸோ கோர்ஸில் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் படிக்க போறீங்க, எதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்கன்ற அப்படியே டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன டெக்னிக்னா, ஒரு ஹார்ட் அண்ட் லங்ஸ் வந்து ஒரு ஆப்ரேஷன் டைமோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்போ ஆர்டிஃபிஷியலாக அதை சப்போர்ட் பண்ணி ரன் பண்ணுறது தான் வந்து perfusion சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து லங்ஸ் அண்ட் ஹார்ட் அதோடைய சிஸ்டமை நல்லா படிக்கணும். அதாவது ஃபிசியாலஜின்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி அண்ட் சர்க்குலர் சிஸ்டம் அதோடைய டீட்டெயில் ஃபுல்லாக படித்தாதான் உங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம் வரும், எங்கே வரும்ன்றது டீட்டெயில்ஸாக நீங்கள் படிப்பீங்க. அது இல்லாமல் யூ ஹாவ் டு டீல் வித் அ காம்ப்ளெக்ஸ் எக்யூப்மெண்ட். ஸோ இதில் ஒரு டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன்.
இங்க பாத்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது தான் மெயினா பர்ஃபியூஷன் டெக்னாலஜிஸ்டோட ரோலே. ஸோ நீங்க பிசியாலஜி அண்ட் பேத்தாலஜி ஆஃப் லங்ஸ் அண்ட் ஹார்ட் படிப்பீங்க. அது மாத்திரம் இல்லாம அது ரிலேட்டடா யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸும் பத்தி டீல் பண்ணுவீங்க. அப்புறம் ஒரு கண்டிஷன், ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஒரு பேஷண்ட் வந்தா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ அந்த மாரி உங்களுக்கு அந்த நுணுக்கங்களையும் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அப்புறம் எல்லா ஒரு டீட்டெயில்ஸும் நீங்க தான் பார்ப்பீங்க. ஸோ பிகாஸ் வென் த பேஷண்ட் என்டர் இன்சைட் த ஒரு ஹாஸ்பிட்டல் வரும்போது டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நீங்க தான் கேதர் பண்ணி டாக்டர்ஸ்க்கு இது பண்ணுவீங்க. அண்ட் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் யூ வில் பி அலாங் வித் த டாக்டர்ஸ். அதாவது ஒரு சர்ஜிக்கல் டாக்டர்ஸோட சேர்ந்து தான் நீங்க இந்த வொர்க்க பண்ணி ஆகணும். பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு த surgical problems related to the lungs and the cardiac. And then you have to keep up updation with the new techniques. So the techniques and technologyன்றதுனால இது மெயினா நீங்க வந்து இப்போ லேட்டஸ்டா இந்த ஃபீல்ட்ல என்னெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்ற டீட்டெயிலாவும் நீங்க அப்டேட் பண்ணது தான் இந்த கோர்ஸோடைய மெயின் எய்மே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் எதுக்கு போறோம்னா, ஸோ நம்ம இந்த கோர்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஸோ வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்றதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிஎஸ்சி பார்க்கலாம். ஏன்னா இதுல ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ்சியும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி பார்த்துட்டு நெக்ஸ்ட் எம்எஸ்சிக்கு போகலாம். ஸோ பிஎஸ்சி படிக்கணும்னா நம்ம வந்து பேசிக்கா ஒரு 10th and 12th முடிச்சிருக்கணும். அந்த 10th and 12th நம்ம என்ன குரூப் எடுத்திருக்கணும்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதோடைய பயாலஜி குரூப் எடுத்துக்கலாம், இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி குரூப் எடுத்திருக்கணும். பேசிக்கா ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். பயாலஜி ரிலேட்டட் குரூப்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த பிஎஸ்சி கோர்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா 50% அக்ரிகேட் ஸ்கோர். அதாவது உங்களோட 10th and 12th சேர்த்து நீங்க வந்து +2ல 50%ஆவது மெயினா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்த கோர்ஸ் பார்ப்போம். ஸோ அடுத்த கோர்ஸ்னா இந்த பிஎஸ்சில இருந்து ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்றத பார்க்க போறோம். ஸோ தெர் இஸ் அன் எம்எஸ்சி கோர்ஸ், எம்எஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸும் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க என்ன எலிஜிபிளா இருக்கணும்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். பிஎஸ்சியில் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அண்ட் தென் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 years. அண்ட் இது செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 50 to 55% அக்ரிகேட் ஸ்கோர் இருக்கணும். எங்கன்னா உங்களுடைய பிஎஸ்சியில நாங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் சம் டாப் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அண்ட் பிஎஸ்சி பார்க்கும்போது யூ ஹாவ் 3 years கோர்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பும் வரும். ஸோ இதுதான் வந்து அபவுட் த கோர்ஸ். 2 வருஷம் எம்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம், பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 3 years ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ எங்கெல்லாம் இந்த பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிப்மர்க், அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல நம்ம வந்து அலைட் ஹெல்த் சயின்சஸ் கீழே வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்கு. இதுலயே உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிஎஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்சஸ் அவைலபிள் காலேஜஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இது சர்ச் பண்ணி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எதுலெல்லாம் இருக்குன்றத டீட்டெயில்ஸாக செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதுவும் சென்னையில் இருக்கு. அண்ட் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம். And then MMM, that is Madras Medical Mission College of Allied Health Sciences, சென்னையில் அதுலேயே உங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்கு. ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் சென்னை, சவிதா யூனிவர்சிட்டி சென்னை, ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ஏவிஐடி கேம்பஸ் சென்னை, பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோயம்புத்தூர், விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் டீம் டு பி யூனிவர்சிட்டி அது சேலம். And then SRM Institute of Science and Technology, Katangulathur, Chennai, BSc Allied Health Sciences in Chettinad Hospital and Research Institute, Anna School of Science and Management, Madurai. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. அது இல்லாமல் இன்னும் இருக்கும், பட் நீங்க அது உங்களோட ஏரியால எங்கெல்லாம் இருக்குன்னு நீங்க சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ பட் பேசிக்கா இதுதான் உங்களுக்கு டாப்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு அலைட் ஹெல்த் சயின்சஸ்ல பிஎஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி பண்ணக்கூடிய காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங், அதாவது உங்களுக்கு பிஎஸ்சி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க தனியா பண்ணணும்னு இல்லை, இந்த காலேஜஸ் அட்டாச்சே உங்களுக்கு வந்து
மெடிக்கல் காலேஜ் இருக்கும். ஸோ முடிச்ச உடனே நீங்க யூ கேன் ஹேண்டில் த பேஷண்ட். உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பும் உங்களுக்கு அங்கேயே அவைலபிளா இருக்கும். ஸோ முடிச்ச உடனே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்போட தான் இந்த கோர்சஸே முடியும். ஸோ அதனால எல்லா காலேஜஸ்லயும் உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் அவைலபிளா இருக்கும். ஸோ அதோட அட்டாச் பண்ணி தான் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க சேர்ந்து பார்த்து உங்களுடைய பிடிச்சமான காலேஜை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா அந்த கரியர், அதாவது கரிக்குலம் என்னெல்லாம் இருக்குன்ற டீடைல்ஸ் பார்க்கணும். ஸோ சம் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்க, அதில் என்ன உள்ள என்னெல்லாம் நாங்கள் படிக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்ற கோர்ஸை பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் ஒரு ஓவர் வியூக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் என்னெல்லாம் படிக்கணுன்றது பாருங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 3 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் இயரில் பேசிக் சயின்ஸ் படிப்பீங்க. ஹியூமன் அனாட்டமி, ஹியூமன் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி படிப்பீங்க. அண்ட் செகண்ட் இயர்லேருந்து தான் உங்களுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டாக போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் pharmacology relevant to perfusion technology, applied pathology, applied pharmacology, introduction to perfusion technology. ஸோ இந்த பேசிக்காக உங்களோட அந்த கோர்ஸ் ரெலவெண்ட்டாக உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் செகண்ட் இயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தேர்ட் இயர்ல வந்து உங்களோட அந்த கிளினிக்கல் ஓரியன்டா போவீங்க. தட் இஸ் கிளினிக்கல் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அப்ளைட் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செமஸ்டர் பேட்டர்ன், அதாவது செமஸ்டர் வைஸ் நீங்கள் எழுத மாட்டீங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை கிடையாது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் இருக்கும், சில காலேஜஸ்லாம் 6 மந்த்ஸ் இருக்கும். ஸோ இதான் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கு நீங்க பண்ண வேண்டியது. ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸ் பிளஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்போட முடியும். ஸோ இப்படிதான் உங்களுக்கு பர்ஃபியூஷன் டெக்னாலஜியோட கோர்ஸ் படிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது கெரியர் ஆப்ஷன்ஸ். ஸோ கெரியர் ஆப்ஷன்ஸ் அண்ட் சேலரி பேக்கேஜ் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பண்ணலாம், எந்த கோர்ஸ், எந்த இடத்துல நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில் ரொம்ப நீங்கள் அதிகமாக கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில். ஸோ அதுக்காக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போடுறேன். அதாவது கெரியர் ஆப்ஷன்னா நீங்கள் என்ன முடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் நீங்கள் வந்து பிளேஸ் ஆக போறீங்க, எங்கெல்லாம் உங்கள் வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுதான் வந்து கெரியர் ஆப்ஷன். ஓகே, அந்த கெரியர் ஆப்ஷன்ல நான் ஜாயின் பண்ணா எனக்கு என்னெல்லாம் சேலரி பேக்கேஜஸ் கொடுப்பாங்க, எவ்வளோ நான் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ பர்ஃபியூஷன் டெக்னாலஜி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கா நீங்க எங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னு நல்லா தெரியும். ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ ஒர்க்கிங் இன் ஆப்ரேட்டிங் ரூம்ஸ் ஆஃப் டெர்ஷரி கேர் யூனிட்ஸ், அதாவது ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க மெயினா பிளேஸ் ஆவீங்க. இந்த ஹார்ட் அண்ட் லங் சர்ஜரிஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ், கார்டியோ தொராசிக் ஐசியூஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துலயும் நீங்க வந்து பிளேஸ் ஆகலாம். And then we'll keep surgical team informed about the patient perfusion status, about functioning of his heart and lungs. அதாவது தேட்டர் மாத்திரம் இல்லாம அடிஷ்னலா உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கும் நீங்க பண்ணுவீங்க. தட் இஸ் கால் பேப்பர் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்க ஒர்க் பண்ணணும். அண்ட் மிஷன்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக்கா அந்த டெக்னாலஜின்னு வரும்போது ஹார்ட் அண்ட் லங் மிஷன்ஸ். ஸோ தட் வில் help keep the patient alive during the critical. அந்த மிஷன்ஸோட டெக்னாலஜி ஓரியன்டாவும் நீங்க ஆப்ரேட் பண்றதுலயும் நீங்க தான் மெயினா ரோல் ஆவீங்க. அண்ட் தென் உங்களுக்கு மேனேஜிங் த பிளேசிங் த பேஷண்ட்ஸ் ஆன் வென்டிலேட்டர்ஸ் அண்ட் acting as a major role in preventing their life from a safe, அதாவது லைஃபை சேஃப்கார்ட் பண்ற மெயின் பொறுப்பே உங்களோட இதுல தான் வரும். அதுதான் மேஜர் ரோலா நீங்க பண்ணுவீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்களுக்கு எமர்ஜென்சி கேர் யூனிட்ல இருந்து, ஐசியூல இருந்து, மற்றபடி உங்களுக்கு சர்ஜிக்கல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுல இருந்து, பேப்பர் ஒர்க்ல இருந்து எல்லா ஒர்க்குக்குமே நீங்க வந்து யூ ஆர் எலிஜிபிள். ஸோ இங்கே நம்ம எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்ண போறோமோ அந்த ஜாப் ப்ரொஃபைல் நேம்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒர்க் பண்றவங்க கார்டியாக் பர்ஃபியூஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஐசியூ அண்ட் சிடி ஐசியூல பர்ஃபியூஷனிஸ்ட்னு பேர் இருக்கும். NICU அண்ட் பீடியாட்ரிக் யூனிட்ஸ்ல பீடியாட்ரிக் பர்ஃபியூஷனிஸ்ட்ன்ற நேமோட ஒர்க் பண்ணுவீங்க. பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் கேஸ் ரிவ்யூ பிசிஷியன் சொல்லுவாங்க. டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா லெக்சரர் அண்ட் பர்ஃபியூஷன் எஜுகேட்டர்.
ஸோ இந்த டீச்சிங் அண்ட் ட்ரெய்னிங் மட்டும் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி முடிச்சு பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கோ ஃபார் த ஹையர் ஸ்டடீஸ். எம்எஸ்சி முடிச்சா தான் யூ கேன் என்டர் அஸ் எ லெக்சரர் அண்ட் பர்ஃபியூஷன் எஜுகேட்டர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க அந்த யூஜி முடிச்சே போகலாம். பட் டீச்சிங் லைனோ இந்த ஹையர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு கோ ஃபார் யூ ஹேவ் டு ஃபினிஷ் எம்எஸ்சி முடிச்சிருந்தா தான் யூ ஆர் எலிஜிபிள் டு பி அ லெக்சரர் அண்ட் பர்ஃபியூஷன் எஜுகேட்டர். நெக்ஸ்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்களுக்கு வந்து பேஷண்ட் கேர் கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த யூனிட்லயே ஒர்க் பண்றாங்க. எமர்ஜென்சி மெடிக்கல் கேர் இசிஎம்யூ எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேஷன் அது வந்து அவங்கள வந்து இசிஎம்யூ டெக்னீஷியன் சொல்லுவாங்க. அண்ட் தென் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல கூட நீங்க போகலாம். யூ ஹாவ் டு சேல் தஸ் பர்ஃபியூஷன் ப்ராடக்ட்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்றவங்க வந்து சேல்ஸ்லயும் என்டர் பண்ணலாம். ஸோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க பேர் வந்து சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். 2 விதமான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சேல்ஸ் பண்றவங்க வந்து தட் இஸ் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களும் இது போகலாம். பிகாஸ் யூ பீப்புள் நோ மோர் அபவுட் த டெக்னிக்ஸ் அண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெரி வெல். ஸோ அந்த மாதிரி ஜாபுக்கும் யூ கேன் அவைல் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேக்கேஜ். ஸோ இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கார்டியாக் பெர்ஃபியூஷனிஸ்ட், மெடிக்கல் கேஸ் கோஆர்டினேட்டர், ரெவ்யூ ஃபிசிஷியன், பெர்ஃபியூஷனிஸ்ட் ஐசியூ, லெக்சரர் அண்ட் ப்ரொஃபஸர். ஸோ இந்த கேட்டகரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்ன ரோல்ன்றது இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் ஆனம் பார்த்தீங்கன்னா 12 to 15 lakhs வரும். அண்ட் தென் மெடிக்கல் கேஸ் ரெவ்யூ ஃபிசிஷியன் வந்து 14 to 16 lakhs பர் ஆனம். பர்ஃபியூஷனிஸ்ட் இன் ஐசியூல ஒர்க் பண்றவங்க 8 to 11 lakhs. லெக்சரர் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 to 10 lakhs. ஸோ இந்த பேக்கேஜ் உங்களுக்கு இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள ஜாபுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் பேக்கேஜ் ஆஃப் சேலரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் முடிச்சா பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி முடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எம்எஸ்சி கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு பார்த்துடலாம். ஸோ எம்எஸ்சி கோர்ஸ் வந்து பிஎஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணக்கூடியதான் எம்எஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ். ஸோ இது என்னன்னா யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப் இன் கார்டியாக் சர்ஜரி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னிக்ஸ், perfusion technology, relevant equipment, pharmacology, cardiovascular drugs, and then CPB, mission, organ transplant, etc. So இதெல்லாம் கம்பைல் பண்ணி நீங்க டீடைலா இன்னும் ஃபர்தரா பிஎஸ்சில ஓவராலா படிச்சதை நீங்க இன்னும் அண்டர்டேக் பண்ணி டீடைலா படிக்கிறதா எம்எஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கண்டிப்பா சர்ஜரி டாக்டர்ஸ் அந்த தியேட்டர்ல நீங்க தான் மெயினா ஃபோக்கஸ் ஆகி ஒர்க் பண்ணணும். Because you people are going to deal more with the detailed operation of all the equipments as well as the techniques. So இதுக்கு வந்து கோர்ஸ் பேர் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ்ல தான் வரும். தட் இஸ் எம்எஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி அது ஃபீல்டு. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 years. அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஃபினிஷ் பிஎஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த எம்எஸ்சி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஜி முடிச்சுட்டு ஐ ஹாவ் டு கோ ஃபார் த ஹையர் ஸ்டடீஸ்ன்னு பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ்சி கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ அப்படி படிச்சீங்கன்னா உங்களுடைய பேக்கேஜ் சேலரி பேக்கேஜும் நல்லா இருக்கும். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து காம்படிஷன் வரும்போது யூ வில் பி கமிங் அஸ் அ அப்பர் மோஸ்ட். நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கோர்சஸ் நம்ம பர்ஃபியூஷன் எம்எஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி எங்கெல்லாம் படிக்கலாம், எங்கெல்லாம் அவைலபிளா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் ரொம்ப வெரி லெஸ் தான். உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஆல் இண்டியா லெவலில் எடுத்து பார்த்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதில் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா சவிதா அலைட் ஹெல்த் சயின்சஸில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது எம்எஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. ஆர் இப்போ இந்த டைம்ல நான் இப்போ இந்த அப்லோட் பண்ற நேரத்துல என்னென்ன காலேஜஸ் அவைலபிளா இருக்குன்றது தெரியல. பிகாஸ் நியூ கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். அதை நம்ம திருப்பி சர்ச் பண்ணி தான் எடுத்து பார்க்கணும். ஸோ சவிதா அலைட் ஹெல்த் சயின்சஸ்ல உங்களுக்கு எம்எஸ்சி ஆஃபர் ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ். ஸோ எய்ம்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், நிறைய எய்ம்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா எய்ம்ஸ் இன்ஸ்டியூட்லயும் உங்களுக்கு எம்எஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. அப்புறம் நாராயணா ஹிருத்ராலய் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இந்த இடத்துலயும் இருக்கு. மணிப்பால் யூனிவர்சிட்டி, ஐசெக் தட் இஸ் இந்தியன் சொசைட்டி ஆஃப் எக்ஸ்ட்ரா கார்போரல் டெக்னாலஜி, சருத்தர் ஆரோக்கிய மண்டல் அது வந்து குஜராத்ல அவைலபிளா இருக்கு. கீதாஞ்சலி யூனிவர்சிட்டி, ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் கர்நாடகா, அப்புறமா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ராஜஸ்தான், டிவை பட்டேல் யூனிவர்சிட்டி,
தென் ஹிமாலயன் யூனிவர்சிட்டி, வெஸ்ட் பெங்கால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து எம்எஸ்சி அவைலபிள் உள்ள காலேஜஸும் இன்ஸ்டியூட்டும் தான் இருக்கு. மோஸ்ட்லி இதுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் கண்டிப்பா. அண்ட் சில கோர்சஸ் சில காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகேட் வச்சும் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாரும் பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து எம்எஸ்சி பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது இல்லாம நிறைய இன்ஸ்டியூட் நீங்க சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ இது நான் பேசிக்கா சர்ச் பண்ணி எடுத்துக்கூடிய காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டியூட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பிஎஸ்சி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி எடுத்தா என்ன படிக்கிறோம், எங்க வேலைக்கு போகலாம், எவ்வளோ நமக்கு சேலரி பேக்கேஜ், எந்தெந்த இன்ஸ்டியூட்ல நமக்கு அவைலபிளா இருக்கும், என்ன எலிஜிபிலிட்டி வேணும், என்ன நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கணும்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு and share with your friends and needs. Thank you, students.